वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். 22வது ஸ்லோகத்தை கடந்த சத்சங்கத்தில் பார்த்தோம். பகவான் சொல்றார், எப்படி ஒரு துணி பழசாச்சுன்னா அதை நம்ம தூக்கி போட்டுட்டு புது துணி எடுத்து கட்டிப்போமோ, அதே மாதிரி இந்த ஷரீரம்ன்றது ஒரு சட்டை தான், ஒரு அவுட்டர் கவரிங், அவ்வளோதான். அது பழசாகும் போது, அதாவது அந்த கர்மா முடியும் போது, இந்த உள்ள இருக்கிற ஜீவன் சூக்ஷ்ம சரீரம் இந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு தன்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு, சஞ்சித கர்மால இன்னும் எவ்வளோ கர்மா இருக்கு கழிக்கிறதுக்கு, அதை கழிக்கிறதுக்காக அடுத்த ஜென்மாவை எடுத்துட்டு முன்னாடி போறது. பாகவதம் சொல்றது, மிருத்யு ஜன்மவதாம் வீர தேகேன சகஜாயதே அத்யவா அப்தசதாம் தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவா. இந்த இறப்பு அப்படின்றது என்னன்னா, நம்ம கூடியே பிறக்கிற உடன் பிறப்பு. நம்ம பிறக்கிறப்போவே நம்ம கூடியே ஒன்று வந்து பிறந்திருக்கு, அதுதான் மிருத்யு. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில என்னெல்லாம் அனுபவங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. சில பேர் கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், குழந்தை பிறக்கலாம், பிறக்காம இருக்கலாம். சில பேர் வயசாக மாட்டா, சின்ன வயசுல இறந்து போயிடுவா, அதனால அவளுக்கு வார்த்தக்கியம்ன்றது வராது. சில பேருக்கு பெருசா நோய் ஒன்றும் வராது, சின்ன சின்னதா எதுவும் நோய் வருமே தவிர பெருசா நோயின்னு எதுவும் வராது, நல்ல ஆரோக்கியமா இருப்பா. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ வியாதி வந்துட்டே இருக்கும். இப்படி எதையுமே நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. ஒருத்தர் பிறந்தா அவ இந்த இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிப்பான்னு ஒரு தோராயமா சொல்ல முடியாதே தவிர, கண்டிப்பா இந்த எல்லா அனுபவங்களும் எல்லாருக்கும் ஆகும்னு நிச்சயமா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மிருத்யுன்றது மாத்திரம் கண்டிப்பா சொல்லலாம். மிருத்யுன்றது மாத்திரம் பிறந்தவா எல்லாருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நடக்குன்றதுல சம்சயமே கிடையாது. அப்போ கண்டிப்பா மிருத்யு ஆக போறதுன்னா கண்டிப்பா நான் செத்து போக போறேனான்னு நம்ம கேட்டா, பகவான் சொல்றார், இல்லப்பா, இந்த ஆத்மாவோட நிஜஸ்வரூபம், உன்னோட நிஜஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுண்டியானா அங்க உனக்கு அழிவே கிடையாது. அங்க ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, அங்க துக்கம் கிடையாது, அங்க எந்த பாதிப்பும் ஏற்படாது. எப்படி ஒரு படத்துல என்னதான் தெரிஞ்சாலும், அந்த படத்துல பெரிய நெருப்பு பத்திண்டு எரிஞ்சாலும் அதனால ஸ்க்ரீன் ஒன்றும் சுட்டு போக போறதில்ல. அங்க பெரிய காத்து வீசினாலும் அந்த ஸ்க்ரீன் பறந்து போக போறதில்ல. அங்க பெரிய வெள்ளமே வந்தாலும் ஸ்க்ரீன் நனைஞ்சு போக போறதில்ல. நீ அந்த மாதிரி சுத்தமா இருக்கிற ஆத்ம சைத்தன்யம். இதுதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. எந்த சஸ்திரங்களாலையும் இதை கட் பண்ண முடியாது, நெருப்புனால இதை எரிக்க முடியாது, தண்ணினால இதை நனைக்க முடியாது, காத்துனால இதை உணர்ந்து போற மாதிரி பண்ண முடியாது. எதுனாலையும் இந்த ஆத்ம சைத்தன்யம், நான் அப்படின்ற அனுபவம் பாதிக்காம இருக்கு. இதுக்கு கேனோபனிஷத்துல ரொம்ப அழகான ஒரு கதை வரும். தேவாள் எல்லாம் அசுராள் மேல யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டோன்ற ஆணவத்துல இருப்பா. அப்போ திடீர்னு ஒரு யக்ஷன் அவ முன்னாடி பிரகாசிப்பான். இந்த யக்ஷன் யாருன்னே இவளுக்கு புரியாது. ஏதோ ஒரு பிரகாசமயமான ஒரு வஸ்து இருக்காங்க, ஆனா அது என்ன, யாரு, தேவனா அசுரனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது இவாளுக்கு. ஆனா ஒரு யக்ஷன்னு மாத்திரம் தெரியாது. அப்போ முதல்ல அக்னி பகவானை அனுப்புறா. அக்னி பகவானே போய் இது யாருன்னு கண்டுபிடிச்சுன்னு வாங்குவான். இந்த பகவானும் அந்த யக்ஷன் கிட்ட போனா யக்ஷன் கேட்குறேன், நான் யாருன்றது இருக்கட்டும், நீங்க யாருன்னு கேட்குறேன். நான் தான் அக்னி. அப்படி என்ன சாதிச்சேள் உங்களுக்கு அக்னின்னு பேர் வர்றதுக்குன்னா, எது என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் நான் அதை எரிச்சு போட்டுடுவேன். அதுதான் என்னோட பலம். எந்த வஸ்துவை என் கண்ணு முன்னாடி காட்டாலும் அதை எரிச்சு பஸ்மமாக்கிடுவேன். அந்த யக்ஷன் வந்து ஒரு காஞ்ச புல்லு, உணர்ந்த புல்லை கொடுத்துட்டு, சரி இதை எரிச்சு காட்டுங்க பார்க்கலான்னு சொல்றாரு. அக்னி பகவான் என்னதான் பண்ணாலும் அந்த காஞ்ச புல்லை எரிக்க முடியல. காஞ்ச புல் சாதாரணமா ஒண்ணுமே பண்ணலைனாலும் பத்திக்கும். அக்னியும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறது, அதை எரிக்க முடியறதில்ல. அதனால திருப்பி போயிட்டார். அப்புறம் வாயு பகவான் வர்றார். வாயு வந்து கேட்கிறார், நீங்க யாரு? அதே பதில் தான் அவருக்கும். நான் யாருன்றது இருக்கட்டும், நீங்க யாருன்னு கேட்கிறார். நான் தான் வாயு,
எந்த ஒரு வஸ்து எனக்கு முன்னாடி இருந்தாலும் அதை நான் ஊதி தள்ளிடுவேன். என்னோட பலத்துக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. ஏன்னா நம்மளே பார்க்குறோம், இந்த ஹரிகேன் சூறாவளி காத்தெல்லாம் வரும்போது வீடு, வண்டி, மரமெல்லாம் கூட சிலப்போ காத்துல அடிச்சு பறந்துட்டு போயிடும். அதுவும் ஒரு லிமிட்டெட் எக்ஸ்பிரஷன் தான். அந்த வாயுவோட முழு சக்தி அது கிடையாது. வாயுவோட சக்தி இவ்வளோதான்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த வாயு பகவான் முழுசா அவரோட சக்தியை காட்டினார்னா இந்த பூலோகமே இருக்காது. அப்போ இந்த யக்ஷன் என்ன பண்றான், திருப்பி அந்த காஞ்ச புல்லை வச்சுட்டு, உணர்ந்த புல்லை வச்சுட்டு, சரி இதை ஊதி தள்ளிங்க பார்க்கலாம். காஞ்ச புல்லெல்லாம் காத்தே இல்லைனாலும் அது கொஞ்சோண்டு காத்து வீசினாலும் இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருக்கும். ஆனா இந்த காஞ்ச புல்ல வாயு பகவானால என்ன பண்ணாலும் ஊதி தள்ள முடியாது. மரங்களையும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஊதி தள்ள வாயு பகவானுக்கு இந்த காஞ்ச புல்ல ஒரு சென்டிமீட்டர் கூட நகர்த்த முடியாது. சரின்னு அவரும் திருப்பி போயிட்டார். அடுத்தது இந்திரன் அனுப்புறார். தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் அனுப்புறார். இந்திரன் சரின்னு யக்ஷன் கிட்ட போனான். அப்போ இந்திரன் கிட்ட இந்த யக்ஷன் பேசவே இல்லை. அக்னி பகவான் வாயு பகவான்கிட்டயாவது பேசி ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சு அப்புறம்தான் அவளே திருப்பி வந்துட்டா. இந்திரன் கிட்ட வரது இந்த யக்ஷன் அப்படியே சட்டுன்னு மறைஞ்சு போயிடுறாரு. இதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றார், ஏன்னா இந்திரனுக்கு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி. நான் தான் தேவர்களுக்கெல்லாம் ராஜான்ற அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அதை அடிச்சு உடைக்கிறதுக்காக, அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் இந்த தத்துவம் புரியாது. அதனால அந்த அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக அந்த யக்ஷன் இந்திரன் கிட்ட பேசக்கூட இல்லை, அப்படியே மறைஞ்சு போயிட்டான். ஆனா இந்திரன்ல இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, அக்னி பகவானும் வாயு பகவானும் என்ன இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு திரும்பி வந்துட்டான். ஆனா இந்திரன் திரும்பி வரல, அங்கேயே இருந்தான். இது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னான். வேதாந்தத்துலயும் இப்படிதான். ஒரு வாட்டி நம்ம கேட்டா சிலப்போ புரியாது, ரெண்டாவது வாட்டி கேட்டாலும் இது என்ன தலையும் புரியலையே காலும் புரியலையேனோ. ஆனா இது புரியலன்றதுக்காக நம்ம திரும்பி வந்துட்டோம்னா நம்மளால என்னைக்குமே இதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா யாரு இதை நான் புரிஞ்சுண்டு இந்த வாழ்க்கையில கண்டிப்பா இந்த ஞானத்தை அடைவேன்னு ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே நிக்கிறானோ, புரியறதோ புரியலையோ காதலியாத விழட்டும்னு வந்து சத்சங்கத்துல உட்காடுறானோ, அவனுக்கு தான் இந்த ஆத்ம தத்துவம் பிரகாஷம். ஏன்னா இது கஷ்டம்ன்றது ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு அது வேணுமா வேண்டாமான்றது தான் விஷயம். ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன், 75 வயசு 70 வயசு இருக்கிறவா எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறா, கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாமும் யூஸ் பண்ணுறா. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதே ரொம்ப பாப்புலராக இருக்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான். கோவிட் டைமில் தான் இது இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் இதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு கற்றுண்டா. அதனால இன்னைக்கு ஒரு 75 வயசு இருக்கிற தாத்தாவோ 80 வயசு இருக்கிற தாத்தாவோ ஃபோனை யூஸ் பண்ணுறாருன்னா, அவள் வந்து 70 வயசு இருக்கிறதையோ 75 வயசு இருக்கிறதையோ தான் அவள் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி உபயோகப்படுத்தணும்னே தெரிஞ்சுட்டா. அது வரைக்கும் அந்த ஃபீச்சர் ஃபோனை வச்சுட்டு தான் இருந்தா. அப்போது இது இல்லாமல் வேற வழி இல்லைன்னு தெரியும் போது 70 வயசானாலும் 75 வயசானாலும் ஒரு புது விஷயத்த நம்மளால கற்றுக்க முடியாது. கற்றுக்க முடியாமல் கிடையாது. ஆனால் இது எனக்கு வேணும், இது எனக்கு முக்கியம் அப்படின்ற பாவம் வரும். சின்ன வயசுல இன்னும் சுலபமா இருக்கும், அதுல சம்சயமே கிடையாது. ஆனா வயசானாலும் இது எனக்கு வேணும்ன்ற நிச்சயம் திருடமா இருந்ததுன்னா கண்டிப்பா பிரம்ம வித்தையை கிரகிச்சுக்க முடியும். ஏன்னா பிரம்ம வித்தைன்றது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான வித்தை. நான் இருக்கேன்ற அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோலாம் மண்டையை போட்டு உடைச்சிக்கவே வேண்டாம். ஆனா நம்மளோட மற்ற இமேஜினேஷன் எல்லாம் போகிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். நம்ம ஏற்கனவே என்னெல்லாமோ கோட்டைகள் எல்லாம் கட்டி வச்சுருக்கோம், என்னெல்லாமோ கோட்டைகளை இமேஜினேஷன்ல கட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர இந்த நான் அப்படின்ற சத்தியத்தை பார்க்கறதுக்கு ஒரு க்ஷண நேரம் போகும். அதே மாதிரி இந்திரனும் ரொம்ப திருடமா அந்த யக்ஷன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அங்கேயே இருந்தார். அப்புறம் இந்திரனோட இந்த திருட நிச்சயத்தை பார்த்து இப்போ இந்த யக்ஷன் தன்கிட்ட பேசக்கூட இல்லை, பேசாம மறைஞ்சு போயிட்டாருன்றத உணர்ந்து இந்திரனுக்கும் கொஞ்சம் ஒரு பணிவு வந்தது. அப்போ அந்த ஞானமே ஒரு ஸ்திரீ ரூபத்துல வந்தது. எப்படி இருந்தானா சோபாயமானமா இருந்ததா, அப்படியே ஜுவலிச்சுன்னு இருந்தாளாம். அவளுக்கு உமான்னு பேருன்னு உபனிஷத் சொல்லிது.
அதுக்கு ஆச்சாரியர் ரொம்ப அழகா பாஷ்யத்துல சொல்ற, அந்த ஞானமே உமா அப்படின்ற ஒரு ஸ்திரீயா, அதாவது அந்த ஜெகன்மாதாவா பிரகாசிச்சுது. ஏன் அந்த பிரகாசம்ன்றது எங்கேருந்து வருதுன்னா, சர்வேஷாம் ஹி சோபமானானாம் சோபனதமா வித்யா. ஏன் ஏன் அப்படி பிரகாசமயமா அந்த அம்பாள் இருந்தான்னு சொல்றோம்னா, அவ ஞானஸ்வரூபிணியா இருந்தா. பிரகாசிக்க கூடின எல்லா வஸ்துக்கள்லயும் ரொம்ப வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஞானம். ஏன்னா நம்ம கண்ணை மூடினா கூட இந்த ஞானம்ன்றது பிரகாசிக்கிறது. மற்ற எல்லா வெளிச்சமுமே நம்ம கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது மாத்திரம்தான் பிரகாசிக்கிறது. ஆனால் இந்த ஞானம் அப்படின்ற வெளிச்சம் கண்ணை மூடினாலும், காதை மூடினாலும், புலன்கள் எல்லாத்தையும் மூடினாலும், மனசு புத்தி அகங்காரம் இல்லாத அந்த ஆழ்ந்த நித்ரையிலும் பிரகாசிக்கிறது. அதனால இருக்கிறதுலயே எல்லாத்துக்கும் ஜோதி என்னதுன்னு பார்த்தா இந்த ஞானம் தான். அப்படி அந்த ஞானமே ஒரு வடிவெடுத்து வந்ததுனால இருக்கிறதுலே பிரகாசமயமான அந்த ஜெகன்மாதாவோட ரூபத்தை எடுத்துட்டு வந்தது. சர்வஜ்ஞா சாந்திர கருணான்னு லலிதா சஹஸ்ரநாமம். அம்பாள் எல்லாத்தையும் தெரிஞ்சவள். அது மாத்திரம் இல்லை, அந்த ஞானத்தை கருணையோட உபதேசம் பண்ணக்கூடியவள். நம்ம தட்சிணாமூர்த்தியோட கதையை பார்க்கும்போது கூட என்ன ஆகுதுன்னா, பிரம்மகுமாரால் எல்லாம் வரா. அங்க வந்துட்டு சிவனும் அம்பாளும் அந்த அர்த்தநாரீஸ்வர ரூபத்துல இருக்கா. இத ஒழுங்கா புரிஞ்சுக்காம, ஓ இவ ரொம்ப காமத்தினால தன்னோட பரமேஸ்வரன் தன்னோட சரீரத்திலேயே பாதியை தன்னோட பத்னிக்கு கொடுத்துட்டான்னு தப்பா புரிஞ்சுட்டு போயிடுறான். இது பரமேஸ்வரனை மாத்திரம் இல்லை, இவ திரிமூர்த்திகள் எல்லாரையும் தப்பா புரிஞ்சுட்டா. முதல்ல அப்பாவான பிரம்மாட்ட போனா, பிரம்மா சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கிறத கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கார். அதை கேட்டுட்டு இவர் என்ன போகியா இருக்கார், வீணையெல்லாம் கேட்டுட்டு இருக்காருன்னு நினைச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனா சரஸ்வதியோட வீணை அப்படின்றது வேதம் தான். நான் வீணையில வேதத்தை வாசிக்கலாம். அப்படி சரஸ்வதியோட வீணை அப்படின்றது சாட்சாத் வேதம்ன்றதை புரிஞ்சுக்காம, அதுதான் பிரம்மா கேட்டுட்டு இருக்காருன்றதை புரிஞ்சுக்காம அடுத்தது மகாவிஷ்ணு கிட்ட போற. அங்க பார்த்தா ஒரே மகாலட்சுமி இருக்கிற இடம் இல்லையா, ஒரே தங்கம், ஒரே ஐஸ்வர்யமா இருக்கு. இவ்வளோ ஐஸ்வர்யத்துக்கு நடுவுல வாழறவா கண்டிப்பா விரக்தாளா இருக்க முடியாது. அதனால இவாளும் நம்மளுக்கு ஞானோபதேசம் பண்ணறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அவளையும் ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்புறம் பரமேஸ்வரன் கிட்ட வந்தா, பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்துல இருக்கார். இந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்துல இருக்கிறதுனால தனக்கு பத்னி மேல இருக்கிற ஆசைனால தன்னோட பாதி சரீரத்தையே கொடுத்துட்டதுனால இவரும் விரக்தர் அல்ல அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்படி சிஷ்யாள் எல்லாருமா அவளோட அஜ்ஞானத்தினால இந்த திரிமூர்த்திகளோட தத்துவத்தை புரிஞ்சுக்காம கிளம்பி போயிட்டான். இப்போ சிவனும் கண்டுக்கல. சரி அவ போனா எனக்கு என்ன ஆறுதுன்னு அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தார். ஏன்னா நான் ஒருத்தன் இருக்கேன், என்னலேருந்து அந்நியமா இவெல்லாம் இருக்கா, நான் ஞான சுரூபமா இருக்கேன், அவெல்லாம் அஜ்ஞானிகளா இருக்கா, நான் அவளுக்கு உபதேசம் பண்ணணும், இவ்வளோ துவைத்தம் எல்லாம் சிவன் ஒத்துக்கவே மாட்டேன். இருக்கிறது அந்த பிரம்மம் மாத்திரம்தான், ஆத்மா, அந்த நான் அனுபவம் மாத்திரம்தான் இருக்குன்னு அந்த நிலையிலேயே நின்று இருக்க. ஆனா அம்பாள் கருணாஸ்வரூபிணியா இருந்து அவளுக்காக பரமேஸ்வரன்ட்ட பேசி அவ உங்களை புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவ எப்படி சொன்னா புரிஞ்சுப்பாளோ, யாரு எந்த ரூபத்துல சொன்னா புரிஞ்சுப்பாளோ அந்த ரூபத்துல நீங்க போய் அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அப்படிதான் தட்சிணாமூர்த்தி ஆதி குருவானார். சித்திரம் வட்டத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருட்விவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாகான்னு அந்த வட்டவிருட்சத்துக்கு அடியில உட்காந்து தன்னோட மௌனத்தினாலேயே உபதேசம் பண்ணார். ஆனா அந்த உபதேசத்துக்கு காரணம் யாருன்னா அந்த ஜெகன்மாதா தான், அம்பாளோட கருணை தான். இங்கேயும் உபனிஷத்துல அந்த அம்பாளே இந்த பிரம்ம தத்துவத்தை இவாளுக்கு உபதேசம் பண்ற. அப்போதான் அக்னினால இந்த பிரம்மத்தை எரிக்க முடியாது, வாயுனால இதை ஊதி தள்ள முடியாதுன்னு இது பகவான் இந்த ஸ்லோகமா சொல்றாரோ, நைனம் தஹதி பாபகா நசைனம் தேதந்தியாப்போ ந சோஷயதி மாருதா. இதை அப்படியே கதையா உபனிஷத் நம்மளுக்கு சொல்லுது. இப்படி பிரம்மத்துக்கிட்ட நேர சம்பர்க்கம் ஏற்பட்டு இந்திரன் அக்னி வாயு இவ 3 பேர் தான் இந்த பிரம்ம தத்துவத்தை முதல்ல தெரிஞ்சின்றதுனால
அவளுக்கு ஒரு ரொம்ப உன்னதமான ஸ்தானம் கிடைச்சது. அதனால அவளை உபாசனை பண்ணறதுனால தம் பிரம்மச்சாரிகளுக்கே அக்னி உபாசனை ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. கிரகஸ்தாளுக்கு எல்லா தேவதைகள் அதுலயும் இந்திரன் எல்லா யாக யஜ்ஞங்களையும் இந்திரனுக்கு ஆவிர்வாகம் உண்டு. அதனால இவாளெல்லாம் ஏன் உபாசனை பண்றோம்னா அவ முதல்ல அந்த பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சின்றவாளானதுனால அவளுக்கு ஒரு உன்னதமான ஸ்தானம் இருக்கு. அவளை உபாசனை பண்ணறதுனாலையும் அதனால சித்த சுத்தி அடைஞ்சு இந்த வேதாந்தத்தை அம்பாளோட கிருபையினால ஒரு தத்துவதர்ஷியான இல்லை பிரம்மனிஷ்டனான குருட்டேந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணறதுனால நம்மளும் இந்த தத்துவத்தை ஹிருதயத்தில் உணரலாம். தொடர்ந்து பார்க்கலாம். சிவசிவா.